ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா பல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 24ஆம் நாள் 9/8/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. நாம் சனீஸ்வர பகவானுக்கு விரதமாயிருந்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து அவற்றை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் இந்த ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற சனியினுடைய தோஷங்களெல்லாம் சற்று ஆறுதல் அடையக்கூடியது. இப்போ நாம் பொதுவாக இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்களை ஏற்றி எள்ளு சாதம் வைத்து காக்கைக்கு கொடுத்தால் தோஷம் நீங்கி விடுமா? தோஷம் நீங்குவதல்ல, அந்த தோஷம் நீங்காது. அது நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஜாதக ரீதியாக வருகின்ற தோஷங்கள் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றினால் நீங்குவது என்பது அல்ல. அதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உடைய தாக்கங்கள் சற்று குறைவாக. பொதுவாக ஒரு தெருவிலே நாம் ஒரு சந்தியை கடக்க சென்று கொண்டிருக்கிறோம். இந்த எதிரே வருகின்ற வாகனத்தினுடைய வேகம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அங்கே ஒன்றோரொன்று மோதிக்கொள்ளுகின்ற பொழுது சேதம் பெரிதாக இருக்கும். அது ஆறுதலாக வந்தால், இப்போ நாமும் ஒரு 20, 30, 40, 50க்குள்ளே மெதுவாக செல்லுகின்ற பொழுது அங்கிருந்து வருகின்ற வாகனமும் ஒரு 50 மீட்டர் வேகத்திலே வந்தால் பாதிப்பில்லை. வேகம் தாக்கம் குறைவாக இருக்கும். அதுபோல் இந்த சனி தோஷம் ஜாதகத்திலே அட்டமத்தி சனி, ஏழரை நாட்டி சனி, ஜென்மத்தி சனி, அர்த்த அஷ்டமத்தி சனி என்று இந்த சனி தோஷங்கள் என்று வருகின்ற பொழுது சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் ஏற்றி எள்ளுச்சாதம் வைத்தால் தோஷம் நீங்கி விடுமா? தோஷம் நீங்குவதல்ல, உடைய தாக்கம் குறைவாக இருக்கும். இப்போ பொதுவாக மழை பொழிவது என்பது இயற்கை. மழை பொழிகிறது. நாம் குடைபிடித்து கொள்ளுகிறோம். நாம் குடைபிடித்து கொண்டதினாலே நம்முடைய தலை உடம்பு சற்று நனையாமல் பாதுகாக்கிறோம். குடை பிடித்ததினாலே மழை விட்டு வின்றதென்றதில் அர்த்தம். மழை விடவில்லை, அது பெய்து கொண்டிருக்கும். நம்முடைய ஒரு பாதுகாப்பாக நாம் ஒரு குடையை பிடிக்கிறோம். தலை நனையாமல், நாம் உடல் நனையாமல் அந்த குடை பிடிப்பது போல. தோஷம் நீங்குவதல்ல, தாக்கம் சற்று குறைவாக இந்த பிரார்த்தனைகள் செய்தால் இவை நமக்கு இறை அருளினாலே நன்மைகளெல்லாம் தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய நாள் இந்த சனிக்கிழமை. நாம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து
சபரிமலை ஐயப்ப சுவாமியையும் வழிபாடு செய்வதோடு இப்பொழுது அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மகோற்சவத்திலே தினமும் காலை மாலை இந்த உற்சவங்கள் சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அங்கு சென்று வழிபாடு செய்கின்றதனுடைய சிறப்பு, நேரம் தவறாமல் இந்த பூஜை நடைபெறும். இத்தனை மணிக்கு பூஜைன்னா அத்தனை மணிக்கு அந்த பூஜை நடைபெறும். உற்சவம் சுவாமி வெளியிலே வாரது இத்தனை மணிக்குன்னா அத்தனை மணிக்கு சுவாமி வாசலில் நிற்பார். அந்த நேரத்தை கணக்கிட்டு நேரம் தவறாமல் நடைபெறுவதனாலே பலரும் அந்த நேரத்துக்குள்ளே அந்த காலத்துக்குள்ளேயே வந்து விடுவார்கள். இறைவனுடைய ஆனந்த காட்சியை பார்க்க வேண்டும், கண்கொள்ளா காட்சியை, இந்த அலங்கார கந்தனுடைய காட்சியை காண்பதற்காக வந்து விடுவார்கள் என்ற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. அது மட்டுமில்லாமல் நேரிலே சென்று பிரார்த்தனை செய்ய முடியாதவர்களுக்காக இந்த டேம் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக நேரலையாக அவரவர் இல்லங்களுக்கு கூட இந்த காலை மாலையிலே நடைபெறுகின்ற உற்சவங்களை தொலைக்காட்சி மூலம் ஓம் தொலைக்காட்சி ஒளிபரப்பி வருகின்ற ஒரு பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய சிறப்பான ஒரு நிகழ்வாக எல்லோருடைய மனதிலும் ஒரு ஆனந்தத்தை திறக்கக்கூடியதாகிய அந்த நிகழ்வு ஓம் தொலைக்காட்சியினருக்கும் டான் குழுமத்தினருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நாம் நன்றியை தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.